தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சந்ததியின் ஆசீர்வாதம் யாருடைய கையில்? ஆதியாகமம் 26 24 உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாள் எங்களுக்கு நீர் வாக்கு தத்தத்தின் தேவனாகிய எங்களோடு கூட இருந்து எங்களுடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட தெய்வ மகிமை எங்களுக்குள் இறங்க உதவி செய்யும். அப்படி நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியரே, ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் மகன். ஆபிரகாம் விசுவாசம், கீழ்ப்படிதலும் தியாகமும் தேவனுடனான நட்பு கொள்ளும் உறவும் தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்தது. தன் தந்தையைப் போல கருணை உள்ளம் கொண்டு தியாகம் செய்பவராக இருந்தார். பெலிஸ்தர் தன்னை பின்தொடர்ந்து வந்தும் அவன் சமாதானமாக நட்பு பாராட்டுகிறவனாக இருந்தான். எனவே கர்த்தர் ஈசாக்கின் சுத்த மனதை பார்த்து ரெஹோபோத் சண்டையில்லாத ஆசீர்வாதமான நீருறவை கொடுத்து அவனுக்கு தரிசனமாகிறார். ஈசாக்கே, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்தால்தான் நாம் சந்ததியின் சந்ததிகளும் ஆசீர்வதிக்க முடியும். நாம் எதை விதைக்கிறோமே அதை தான் நாம் சந்ததிகள் அனுபவிப்பார்கள். நாம் உலக வாழ்வில் தீவினையை விதைத்தால் நம்முடைய பிள்ளைகள் தீவினையை தான் அனுபவிப்பார்கள். இந்த உண்மை இன்று பலரும் அறியாமல் இருக்கிறார்கள். பிரியரே, மோசே சீனாய் மலையில் தேவனோடு உறவாட போது இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தங்களது ஆபரணங்களை கழற்றி பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆராதனை செய்தனர். ஆனால் லேவி கோத்திரத்தார் மாத்திரம் விக்கிரகங்களை சேவிக்கவில்லை. எனவே லேவி கோத்திரத்தின் ஆரோனை கர்த்தர் கிருபையாய் ஆசாரியனாக அபிஷேகித்து பரிசுத்தப்படுத்தி ஆசாரிய உடை உடுத்தி கனப்படுத்தினார். அவர் செய்த அன்பின் சேவை அவரது குமாரர்களான நாதாப், அபியூத், எலெயாசார், இத்தாமார் என்பவர்களையும் ஆசாரிய ஊழியத்துக்கு அபிஷேகித்து கர்த்தரே அவர்களுக்கு பங்கும் அவர்களுக்கு சுதந்திரமாக இருந்தார். நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் நம் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும். நாம் நன்மை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.